2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த உடனே 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சின்ன பேஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த சேர்வாக்காக. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம்னா இந்த தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்புக இருக்கிற பகுதியை வந்து நீக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே